Good morning students, welcome to exam career world. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா 11th standard biology biobotany unit 1 living worldல book back questions நம்ம பார்க்க போறோம். ஆல்ரெடி வந்து biozoology first lesson குரிய book back questions நம்ம பார்த்திருக்கோம். அது ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு சொன்னீங்க. நிறைய பேர் வந்து next lesson குரிய book back questions போடுங்க நீங்க நிறைய பேர் சொன்னீங்க. அதனால biobotany unit 1 living worldல book back questions நாங்க அப்லோட் பண்ணியிருக்கோமா. இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், ஈஸியாகவும் இருக்குமா, ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரியும் இருக்கும் இந்த லெசனை. ஏன்னா பயோபாட்னி புக்கின் கொஸ்டின்ஸ் வந்து நிறையா இருக்கும், அதே மாதிரி புக் பேக் கொஸ்டின்ஸும் இருக்கும். புக் பேக் கொஸ்டின்ஸ் கம்மி தான், ஆனால் புக்கின் கொஸ்டின் கண்டிப்பாக நீங்கள் படிச்சு தான் ஆகணும். புக் பேக் கொஸ்டின்ஸும் நம்ம படிச்சு தான் ஆகணும். புக்கின் கொஸ்டின்ஸ்க்கு வந்து நாங்கள் வந்து ஸ்டடி பிளான் நம்ம போட்டிருக்கோம். அந்த ஸ்டடி பிளான் ஃபார் 11th பயாலஜியில் வந்து போய் பாருங்கள். அதில் வந்து ஒவ்வொரு பேஜ் வைஸாக 2 மார்க் 3 மார்க் 5 மார்க்ஸ் 1 வேர்ட்ஸ் எல்லாமே அதை போட்டிருக்கோம் புக்கின் கொஸ்டின்ஸ்க்கு மட்டும். அதை வந்துட்டு நீங்கள் பாருங்கள், அது ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த இதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல் ஐக்கான் பட்டன் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுங்க. அப்போ தான் நாங்கள் டெய்லி சென்ட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கும் நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மகிட்ட வந்து ஃபேஸ்புக் பேஜ் இருக்குது, அந்த ஃபேஸ்புக் பேஜ்லேயும் போய் நீங்கள் லைக் பண்ணுங்கள். ஃபேஸ்புக்கில் எக்ஸாம் கரியர் வேர்ல்டுன்னு இருக்கும், அதில் வந்து அதில் போய் நீங்கள் ஃபேஸ்புக்கில் வந்து லைக் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம பார்க்கலாம் டிஃபரன்ஷியேட் ஓமோஎமரஸ் அண்ட் எட்டிரோஎமரஸ் லிச்சன்னா. ஓமோஎமரஸ் லிஷனுக்கும் எட்டிரோஎமரஸும் லிஷனுக்கும் எல்லாம் உள்ள டிஃபரன்ஸ். ஆல்கல் செல்ஸ் ஆர் ஈவன்லி டிஸ்ட்ரிபியூட்டட் இன் த தாலஸ்னால் ஒரு டியூப் லைக் ஸ்ட்ரக்சர் மாதிரி சொன்னேன். அதில் வந்து ஆல்கல் செல்ஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கும். எட்ரோஇமரஸ் லிச்சன்னா எ டிஸ்டிங்க் லேயர் ஆஃப் ஆல்கே அண்ட் ஃபங்கை ப்ரெசன்ட் இன் த தாலஸ். லேயர் மாதிரி ப்ரெசண்ட்டாக இருக்கும் அந்த தாலஸில் ஆல்கேவும் ஃபங்கை. லிச்சன்ஸ்னாலே என்ன அர்த்தம்? ஒரு சிம்பயாட்டிக் அசோசியேஷன் பிட்வீன் ஆல்கே அண்ட் ஃபங்கையை சொல்கிறது தான் லிச்சன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ஆல்கேயும் ஃபங்கையும் லேயர் ஓகேவா தாலஸில் ப்ரெசண்ட்டாக இருக்கும். இதில் ஆல்கல் செல் மட்டும் டிஸ்ட்ரிபியூட் ஆகிருந்தால் அதை ஓமோஇமரஸ் லிச்சன்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்து ஃபஸ்ட் கொஸ்டினோட டிஃபரன்ஷியேட்டாக. ஓகேவா, ஈஸியான கொஸ்டின், 2 மார்க் கொஸ்டின்ஸாக. நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின், ரைட் த டிஸ்டிங்யூசிங் ஃபீச்சர்ஸ் ஆஃப் மொனிரா. மொனிராவோட ஃபீச்சர்ஸில் வந்து நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி சொல்லணும். மொனிரா வந்து தே ஆர் ப்ரோகேரியாட்டிக் ஆர்கானிசம். இது ஒரு ப்ரோகேரியாட்டிக் ஆர்கானிசம் தான். ப்ரோகேரியாட்டிக் ஆர்கானிசம்னா என்ன அர்த்தம்? தே லேக் நியூக்ளியஸ் அண்ட் மெம்பரேன் பவுண்ட் ஆர்கனல்ஸ். நியூக்ளியஸும் இருக்காது, மெம்பரேன் பவுண்ட் ஆர்கனல்ஸும் இல்லைனா அதை ப்ரோகேரியாட்டிக்னு சொல்லுவோம். இது ஒரு ப்ரோகேரியாட்டிக் ஆர்கானிசம் மொனிரா. செல் வால் இஸ் ப்ரெசன்ட். செல் வால் ப்ரெசண்ட்டாக இருக்கும். அது எதனால் மேட் ஆஃப் ஆனது தான்? பெப்டிடோகிளைக்கான் அண்ட் மியூகோபெப்டைட்ஸ். பெப்டிடோகிளைக்கானும் மியூகோபெப்டைட்ஸ் சேர்ந்தது அந்த மொனிராவோட செல் வால்னு சொல்கிறாங்க. தே ஆர் யூனிசெல்லுலார். இது யூனிசெல்லுலாராக தான் இருக்கும். எக்ஸாம்பிள் சயனோபாக்டீரியா, மைக்கோபிளாசம். 3 பாயிண்ட்ஸ் நம்ம பார்க்கலாம். தே ஆர் ப்ரோகேரியாட்டிக் ஆர்கானிசம், செல் வால் இஸ் ப்ரெசன்ட் அண்ட் மேட் ஆஃப் பெப்டிடோகிளைக்கான் அண்ட் மியூகோபெப்டைட்ஸ். தே ஆர் யூனிசெல்லுலார். எக்ஸாம்பிள் சயனோபாக்டீரியா அண்ட் மைக்கோபிளாஸ்மா. Next, third question, why do farmers plants leguminous crop in crop rotation or mixed farming? Farmers plant leguminous பயிர், அந்த பிளான்ட்ஸை நம்ம சொல்லுவோம், அந்த கிராப்ஸாக. அதில் வந்து மிக்சடு கிராப்பிங் பண்ணுறாங்க. எதனால்? the bacteria is rhizobium forms. rhizobium ஃபார்ம் ஆகும். அது எப்படின்னா ரூட் நாடியூல்ஸா, லெகுமினஸ் கிராப்பில் உள்ள ரூட் நாடியூல்ஸில் வந்து போய் அது வந்து இருக்கும் பாக்டீரியா. அது என்ன பண்ணுதுன்னா சிம்பயாட்டிக் அசோசியேஷன் வித் த பிளான்ட்ஸ், அதுவும் யூஸ் பண்ணிக்கும், பிளான்ட்ஸுக்கும் அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த மாதிரி சொல்கிறது தான் சிம்பயாட்டிக் அசோசியேஷன் சொல்லுவாங்க. அதுதான் அந்த ஃபஸ்ட் பாயிண்ட்டாக சொல்லியிருக்காங்க. the bacteria rhizobium forms root nodules in the leguminous crop only and live in the symbiotic association with the plants. symbiotic association அது பண்ணிக்குன்றதை சொல்கிறாங்க. அது என்ன பண்ணுதுன்னா they help to convert atmospheric nitrogen to nitrate salt in soil. என்ன பண்ணுதுன்னா அட்மாஸ்பரிக் நைட்ரோஜனை அது நைட்ரேட்டாக கன்வெர்ட் பண்ணிடுது இந்த சாயிலில். அதுக்கப்புறம் அது சாயில் ஃபெர்டிலிட்டியில் சாயிலில் ஆட் ஆனோன்னா அது சாயில் ஃபெர்டிலிட்டியாக மாறிடுது. சாயில் ஃபெர்டிலிட்டினா என்ன அர்த்தம்? சாயிலை நல்லா ஃபெர்டிலிட்டியாக வைக்கிது, நல்லா பயிர் வளர்கிறதுக்கு அது ஹெல்ப்ஃபுல் பண்ணுதுன்றதை சொல்கிறாங்க. ஹென்ஸ் க்ரோயிங் லெகுமினஸ் கிராப் இன் கிராப் ரொட்டேஷனாக மிக்ஸ் கிராப்பிங் ஹெல்ப்ஸ் டு மெயின்டைன் த ஃபெர்டிலிட்டி ஆஃப் சாயில். சாயிலோட தரத்தை இது மெயின்டைன் பண்ணுதுன்றதை சொல்கிறாங்க. சிம்பயாட்டிக் அசோசியேஷன் பிட்வீன் பிளான்ட்ஸ் அண்ட் பாக்டீரியா. எந்த கிராப்ஸில்? லெகுமினஸ் கிராப்பில். இதை தான் சொல்கிறாங்க. அதான் இந்த 3 பாயிண்ட்ஸாக. த பாக்டீரியா ரைசோபியம் ஃபார்ம் ரூட் நாடுல்ஸ் இன் லெகுமினஸ் கிராப் ஒன்லி அண்ட் லிவ் இன் சிம்பயாட்டிக் அசோசியேஷன் வித் பிளான்ட். இது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக. அது என்ன பண்ணுது? அட்மாஸ்பரிக் நைட்ரோஜனை நைட்ரேட் சால்ட்டாக கன்வெர்ட் பண்ணுது இன் சாயிலில். அதுக்கப்புறம் க்ரோயிங் லெகுமினஸ் கிராப் இன் கிராப் ரொட்டேஷன் ஆர் மிக்ஸ் கிராப்பிங் ஹெல்ப் டு மெயின்டைன் த ஃபெர்டிலிட்டி ஆஃப் சாயில். சாயிலை ஃபெர்டிலிட்டியை மெயின்டைன் பண்ணுதுன்றதை சொல்கிறாங்க, ஹெல்ப் பண்ணுது.
கண்ட்ரோலாக வைக்கிறதுக்கு, தரத்தை உயர்த்துறதுக்கு மெயின்டைன் பண்ணுதுன்றத சொல்கிறாங்க. இதுதான் வந்து தேர்ட் கொஸ்டினா. ஃபோர்த்து கொஸ்டின், ப்ரீஃப்லி டிஸ்கஸ் ஆன் 5 kingdom கிளாசிஃபிகேஷன் அட் ஏ நோட் ஆன் மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ். 5 kingdom கிளாசிஃபிகேஷனை ப்ரீஃபாக டிஸ்கஸ் பண்ணுங்கள். அதில் மெரிட்டையும் டிமெரிட்டையும் ஆட் பண்ணும். இது ஒரு 5 மார்க் கொஸ்டின்ஸ், ஈஸியான கொஸ்டின்ஸ், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கூட. ஆர்எஸ் விட்டேக்கர் ப்ரொப்போஸ் த 5 kingdom கிளாசிஃபிகேஷன் இந்த இயர் 1969. 1969 ஆர்எஸ் விட்டேக்கர் 5 kingdom கிளாசிஃபிகேஷனை ப்ரொப்போஸ் பண்ணார். அதில் என்னென்னா செல் டைப், லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன், செல் வால் நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு மொனிராவோட செல் டைப் எப்படின்னா ப்ரோகாரியாட்டிக். இதுக்கு நியூக்ளியஸ் இருக்காது, மெம்பரேன் பவுண்ட் ஆர்கனைல்ஸும் இருக்காது. இதோட ஆர்கனைசேஷன், லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் யூனிசெல்லுலார் தான். இதோட செல் வால்னா ப்ரெசண்ட்டாக இருக்குது. அதில் வந்து எது மேடப்பானதான் பெப்டிடோகிளைகானும் மியூகோபெப்டைட்ஸ் ரெண்டுமே சேர்ந்தது தான் செல் வால்ன்றதை சொல்கிறாங்க மொனிராவில். புரோட்டிஸ்டா யூகேரியாட்டிக்காக இருக்கும். இதுக்கு நியூக்ளியஸ் இருக்கும், மெம்பரேன் பவுண்ட் ஆர்கனல்ஸும் இருக்கும். இதில் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் யூனிசெல்லுலார். இதில் ப்ரெசன்ட் இன் சம், சில இதில் தான் செல் வால் ப்ரெசண்ட்டாக இருக்கும். அதில் எதனால் மேடப்பானதுலாம் செல்லுலோஸான மேடப்பானது, சில இதில் வந்து ஆப்சண்ட்டாக இருக்குன்றதை சொல்கிறாங்க. இது புரோட்டிஸ்டான்றது ஒரு யூகேரியாட்டிக் ஆர்கனிசம், யூனிசெல்லுலார், ப்ரெசன்ட் இன் சம் அண்ட் ஆப்சன்ட் இன் அதர்ஸ். அதில் வந்து செல்லுலோஸ் மேடப்பானது. நெக்ஸ்ட்டு ஃபங்கை வந்து யூகேரியாட்டிக் செல் டைப்பு. இது லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன், செல்லேருந்து டிஷ்யூலேருந்து ஆர்கனாக ஃபார்ம் ஆகும். இதில் வந்து ப்ரெசண்ட்டாக இருக்கும் செல் வால். இது எதனால் மேடப்பானதான் கைட்டீன் ஆர் செல்லுலோஸ். கைட்டீன் இல்லை செல்லுலோஸ் ஆன மேடப்பானது செல் வால். நெக்ஸ்ட்டு பிளான்டே, இது ஒரு யூகேரியாட்டிக். இது டிஷ்யூ ஆர் ஆர்கன் ப்ரெசண்ட்டாக இருக்கும், செல்லுலார் லெவல். நெக்ஸ்ட்டு வந்து ப்ரெசன்ட் மேடப் ஆஃப் செல்லுலோஸ் ஆன மேடப்பானது. நெக்ஸ்ட் அனிமாலியா யூகேரியாட்டிக், டிஷ்யூ ஆர்கன் சிஸ்டம் இருக்கும். இதில் ஆப்சன்ட் இன் அதர்ஸ், இதில் செல் வால் சில இதில் இருக்காதுன்றதை சொல்கிறாங்க. இதுதான் வந்து 5 kingdom கிளாசிஃபிகேஷனை டிஃப்ரென்ஷியேட் நம்ம படித்தாச்சு. மொனிரா, புரோட்டிஸ்டா, ஃபங்கை, பிளான்டே, அனிமாலியாவில். அதில் வந்து என்ன பார்த்துருக்கோம், செல் டைப், லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன், செல் வால். செல் டைப்பில் மொனிரா ப்ரோகாரியாட்டிக், புரோட்டிஸ்டா யூகேரியாட்டிக், ஃபங்கை யூகேரியாட்டிக், பிளான்டே யூகேரியாட்டிக், அனிமாலியா யூகேரியாட்டிக். லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷனில் மொனிரா யூனிசெல்லுலார், புரோட்டிஸ்டா யூனிசெல்லுலார், ஃபங்கை டிஷ்யூ ஆர் ஆர்கன், பிளான்டே டிஷ்யூ ஆர்கன், அனிமாலியா டிஷ்யூ ஆர்கன் சிஸ்டமாக. செல் வாலில் வந்து மொனிரா ப்ரெசன்ட் மேடப் ஆஃப் பெப்டிடோகிளைகான் அண்ட் மியூகோபெப்டைட்ஸ், புரோட்டிஸ்டா ப்ரெசன்ட் இன் சம் மேடப் ஆஃப் செல்லுலோஸ் அண்ட் ஆப்சன்ட் இன் அதர்ஸ், ஃபங்கையில் ப்ரெசன்ட் மேடப் ஆஃப் கைட்டீன் ஆர் செல்லுலோஸா. அதுக்கப்புறம் பிளான்டேல ப்ரெசன்ட் மேடப் ஆஃப் செல்லுலோஸா, அனிமாலியாவில் ஆப்சென்ட்ன்றதை சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு மெரிட்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். மெரிட்ஸ் 5 kingdom கிளாசிஃபிகேஷனோட மெரிட்ஸ் என்னென்ன மெரிட்ஸ் இருக்குன்றதை நம்ம பார்க்க போகிறோம். கிளாசிஃபிகேஷன் இஸ் பேஸ்ட் ஆன் காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் செல் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஆர்கனைசேஷன் ஆஃப் தாலஸ். கிளாசிஃபிகேஷனை எதை பேஸ் பண்ணி பிரிச்சிருக்காருன்னா செல் ஸ்ட்ரக்சர், அந்த ஆர்கன்சமோட இல்லை ஒரு ஆர்கன்சமோட செல் ஸ்ட்ரக்சர், அதுக்கப்புறம் தாலஸ் ஆர்கனைசேஷன், தாலஸோட அரேஞ்ச்மெண்ட்டை பொறுத்து என்ன பண்ணியிருக்காருன்னா கிளாசிஃபிகேஷனை இவர் பிரிச்சிருக்காரு. தாலஸ்ன்றது ஒரு ட்விக் லைக் ஸ்ட்ரக்சர் மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பேஸ்ட் ஆன் த மோட் ஆஃப் நியூட்ரிஷனோட பேஸ் பண்ணியும் அவர் பிரிச்சிருக்காரு. தேர்ட் பாயிண்ட், செப்பரேஷன் ஆஃப் ஃபங்கை ஃப்ரம் பிளான்ட்ஸ்லேருந்து ஃபங்கையை செப்பரேட் பண்ணியிருக்காரு. இது த ஃபைலோஜெனி ஆஃப் த ஆர்கானிசம். ஃபைலோஜெனி இது காமிக்குது, அந்த ஆர்கானிசமில் ஃபைலோஜெனி காமிக்குது. ஃபைலோஜெனினா என்ன அர்த்தம், ஃபிசிக்கல் அண்ட் ஜெனட்டிக் டிஃபரன்ஸை சொல்கிறது ஃபைலோஜெனின்னு சொல்லுவாங்க. இதை வச்சு பேஸ் பண்ணி பிரிச்சிருக்கார் மெரிட்ஸா. கிளாசிஃபிகேஷன் இஸ் பேஸ்ட் ஆன் காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் செல் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஆர்கனைசேஷன் ஆஃப் தாலஸ், பேஸ்ட் ஆன் த மோட் ஆஃப் நியூட்ரிஷன், செப்பரேஷன் ஆஃப் ஃபங்கை ஃப்ரம் பிளான்ட்ஸ், த ஃபைலோஜெனி ஆஃப் த ஆர்கானிசம். நெக்ஸ்ட் டிமெரிட்ஸ், மொனிரா அண்ட் புரோட்டிஸ்டா அக்கமடேட் போத் ஆட்டோட்ரோபிக் அண்ட் எட்ரோட்ரோபிக் ஆர்கானிசம். மொனிராவும் புரோட்டிஸ்டாவும் என்ன சொல்கிறாங்க, ரெண்டுமே ஆட்டோட்ரோபிக்காகவும் இருக்கும், எட்ரோட்ரோபிக் ஆர்கானிசமாக இருக்குன்றதை ஒரு டிமெரிட்ஸாக சொல்கிறாங்க. ஏன்னா அதுக்கு அது ஒரு பாயிண்ட்டு. அதுக்கப்புறம் ஆட்டோட்ரோபிக்னா என்ன அர்த்தம், அதுவாகவே ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணுறது ஆட்டோட்ரோபிக். எட்ரோட்ரோபிக்னா ஒரு இதை டிபெண்ட் பண்ணி ஃபுட்டை வந்து வாங்கிக்கும். ஓகேவா, ஒரு லிவிங் ஆர்கானிசம் இல்லை லிவிங் ஆர்கானிசம்லேருந்து எடுத்துக்கலாம், டெட் மேட்டர்லேருந்து எடுத்துக்கலாம், அந்த மாதிரி எட்ரோட்ரோபிக் சொல்லுவாங்க. ஆட்டோட்ரோபிக்னா ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணுறது, எட்ரோட்ரோபிக்ன்றது டிபெண்ட் பண்ணி இருக்கும். இந்த மாதிரி மொனிராவும் புரோட்டிஸ்டாவும் என்ன சொல்கிறாங்கன்னா போத் ஆட்டோட்ரோபிக் அண்ட் எட்ரோட்ரோபிக் ஆர்கானிசம்ன்றதை சொல்லுவாங்க. செல் வால் இருக்காது,
அதே மாதிரி செல் வால் பியரிங் ஆர்கான்சம் மேக்கிங் தீஸ் 2 groups ஆர் ஹெட்டிரோஜீனஸ். செல் வால் பியரிங் ஆர்கான்சமாக இருக்கிறனால இது என்ன சொல்கிறாங்கன்னா ஹெட்டிரோஜீனஸ்ன்றதை சொல்கிறாங்க 2 குரூப்பையுமே. வைரஸ் நாட் இன்க்ளூடட் இன் த சிஸ்டம். இந்த சிஸ்டமில் வைரஸை இன்க்ளூடே பண்ணலைன்றதை டிமெரிட்ஸாக சொல்கிறாங்க. ஒன்று போத் மொனிராவும் புரோட்டிஸ்டாவும் ஆட்டோட்ரோபிக் ஹெட்ரோட்ரோபிக் ஆர்கான்சம் சொல்கிறாங்க. செல்வால் லேக்காக இருக்குது, செல்வால் கிடையாது. செல்வால் பியரிங் ஆர்கான்சம் இருக்கனால இது ஹெட்டிரோஜீனஸ்ன்றதை சொல்கிறாங்க. வைரஸ் இந்த சிஸ்டமில் இன்க்ளூட் ஆகலைன்றதை சொல்கிறாங்க. இதுதான் மெரிட்ஸும் டிமெரிட்ஸ். இது ஒரு 5 மார்க் கொஸ்டின். ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிங்க, அதுக்கப்புறம் மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் கண்டிப்பாக எழுதணும். நெக்ஸ்ட் 5th கொஸ்டின், கிவ் அ ஜெனரல் அக்கௌண்ட் ஆன் லிச்சன்ஸ். லிச்சன்ஸோட ஜெனரல் அக்கௌண்ட் கண்டிப்பாக நீங்கள் மென்ஷன் பண்ணணும். இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், ஈஸியான கொஸ்டினும். இந்த லெசனோட லாஸ்ட் பேஜில் உள்ளது எல்லாத்தையுமே அப்படியே நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும், எக்ஸப்ட் ஸ்ட்ரக்சர் தேவையில்லை இந்த கொஸ்டினுக்கு. The symbiotic association between algae and fungi. ஆல்கேக்கும் ஃபங்கைக்கும் உள்ள சிம்பியாட்டிக் அசோசியேஷனை சொல்கிறத லிச்சன்றதை சொல்கிறோம். நெக்ஸ்ட், the algal partner is called பைக்கோபயான் and fungal partner is called மைக்கோபயான். ஆல்கல் பார்ட்னரை பைக்கோபயான்ட்டுன்னு சொல்கிறாங்க, ஃபங்கல் பார்ட்னரை மைக்கோபயான்ட்டுன்றதை சொல்கிறாங்க. Algae provide nutrition for fungal partner and fix the thallus to substratum through rhizine. ஏன்னா ஆல்கே ஃபங்கல் பார்ட்னருக்கு நியூட்ரிஷன் ப்ரொவைட் பண்ணுது. அது என்ன பண்ணுதுன்னா சப்ஸ்ட்ரேட்டம்னா என்ன, கிரவுண்ட் சப்ஸ்டன்ஸ். அதில் ஒட்டிக்கிறதுக்கு, தாலஸில் ஒட்டிக்கிறதுக்கு, ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு அது எது பண்ணால் ஹெல்ப் பண்ணால் த்ரூ ரைசினேன்னு இருக்கும். அது ஒரு ஏர்லைக் ஸ்ட்ரக்சர் மாதிரி இருக்கும், அது ஹெல்ப் பண்ணுதுன்றதை சொல்கிறாங்க ஆல்கே. தே ப்ரொடியூஸ் பை ஏகனைட்ஸ், ஏ பிளானோஸ்போர் எக்ஸெட்ரா. இதோட ரீப்ரொடக்ஷன் சொல்கிறாங்க ஏ கைனிட்ஸ் அண்ட் ஏ பிளானோஸ்போர்னு சொல்கிறாங்க. இது இந்த மாதிரி ரீப்ரொடியூஸ் பண்ணுன்றதை சொல்கிறாங்க. மைக்கோபயான்ஸ் ப்ரொடியூஸ் அஸ்கோஸ்போர்ஸ் டியூரிங் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். மைக்கோபயான்ட்னா என்னது, ஃபங்கல் பார்ட்னர் என்ன பண்ணுதுன்னா அஸ்கோகாப்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுது டியூரிங் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். அப்போது இதெல்லாமே ஒரு இம்பார்ட்டன்ஸாக சொல்கிறாங்க. ஓகேவா, லிச்சன்ஸ்னால் இப்படி தான் இருக்குன்றதை சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் கிளாசிஃபிகேஷன், அந்த லிச்சன்ஸை கிளாஸிஃபை பண்ணுறாங்க பேஸ்ட் ஆன் ஹேபிட்டை பொறுத்து. கார்டிகோலஸ்னால் பார்க்கில் பட்டுன்னு சொல்லுவாங்களா, அந்த இடத்துல இருக்கிறத கார்டிகோலஸ்ன்னு சொல்கிறாங்க. லிக்னிகோலஸ்னால் வுட். அதுக்கப்புறம் சாக்சிகோலஸ்னால் ராக்கில் இருக்கிறத சாக்சிகோலஸ்ன்றாங்க. டெலிகோலஸ்னால் கிரவுண்டில் இருக்கிறத டெலிகோலஸ் சொல்கிறாங்க. இது ஹேபிட்டை பொறுத்து. நெக்ஸ்ட்டு மார்ஃபாலஜியில் லெப்ரோஸ்னால் ஃபங்கல் லேயரிங் ஆப்சன்ட். ஓகேவா, டிஸ்டிங் ஃபங்கல் லேயர் ஆப்சண்ட்டாக இருக்கும். க்ரக்டோஸ்னால் க்ரஸ்ட் மாதிரி இருக்கும், க்ரஸ்ட் லைக். ஃபோலியோஸ்னால் லீஃப் லைக் ஷேப் இருக்கும். ஃப்ரக்டிகோஸ்னால் பிரான்ச் பெடிகுலர் ஸ்ரப் மாதிரி இருக்கும். ஓகேவா, ஸ்ரப் மாதிரி இருக்கிறத ஃப்ரக்டிகோஸ்ன்றதை சொல்லலாம், ஃப்ரூட்டிகோஸ். நெக்ஸ்ட்டு பேஸ்ட் ஆன் ஆல்கல் செல் டிஸ்ட்ரிபியூஷன் படி பிரிச்சிருக்காங்க. ஹோமோயூமரஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். ஷார்ட் ஆன்சர் நம்ம பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஆல்கல் செல் ஈவன்லி டிஸ்ட்ரிபியூட்டர் இன் தாலஸில் அது டிஸ்ட்ரிபியூட் ஆந்தால் அது ஹோமோயூமரஸ். ஹெட்டிரோமரஸ்னால் டிஸ்டிங் லேயர் ஆஃப் ஆல்கே அண்ட் ஃபங்கை பிரஷன். லேயராக இருக்கும் ஆல்கே அண்ட் ஃபங்கை தனித்தனி லேயராக, அப்படி இருந்தால் அதை ஹெட்டிரோஇமரஸ்ன்றதை சொல்கிறாங்க. பேஸ்ட் ஆன் ஃபங்கல் பார்ட்னரை பொறுத்து அஸ்கோலிச்சன்னா ஃபங்கல் பார்ட்னர் இஸ் அஸ்கோமைசிட்ஸ், பெசிரியோலிச்சன்னா சைசோமைசிட்ன்றதை பிரிக்கிறாங்க ஃபங்கல் பார்ட்னரை பொறுத்து. அஸ்கோமைசிட்ஸ், பெசிரியோலிச்சன் சைசோமைசிட்டாக பிரிக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் என்னென்னா, லிச்சன் செக்ரீட் ஆர்கானிக் ஆசிட் லைக் ஆக்சாலிக் ஆசிட். ஆர்கானிக் ஆசிட் செக்ரீட் பண்ணுது. அது என்ன ஆசிட், ஆக்சாலிக் ஆசிட். ஹெல்ப் இன் த வெதரிங் ஆஃப் ராக்ஸ். வெதரிங்னா பிரேக் டவுன். ஓகேவா, பிரேக் டவுன் ஆஃப் ராக்ஸ் எதனால இது நடக்குதுன்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. லிச்சன் செக்ரீன் ஆர்கானிக் ஆசிட் லைக் ஆக்சாலிக் ஆசிட். நெக்ஸ்ட், சென்சிட்டிவ் டு ஏர் பொல்யூட்டன். சல்ஃபர் டை ஆக்சைடு கன்சிடர் அஸ் அ பொல்யூஷன் இண்டிகேட்டர். ஏர் பொல்யூஷன் இண்டிகேட்டராகவும் இது ஹெல்ப் பண்ணுதுன்றதை சொல்கிறாங்க. யூரினிக் ஆசிட் ப்ரொடியூஸ் ஃப்ரம் லிச்சன், ஸோ ஆன்டிபயாட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ். லிச்சன்லேருந்து ப்ரொடியூஸ் பண்ணுற யூரினிக் ஆசிட் என்ன சொல்கிறாங்கன்னா ஆன்டிபயாட்டிக் ப்ராப்பர்ட்டிஸாக இருக்குது. ஆன்டிபயாட்டிக்ஸாக பாக்டீரியாவை டெஸ்ட்ராய் பண்ணுறதுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டிஸாக இருக்குன்றதை சொல்கிறாங்க. டை ப்ரெசன்ட் இன் லிட்மஸ் பேப்பர்ஸ் காட் ஃப்ரம் த ரோசல்லா மொண்டாகினி. டை அந்த லிச்சன்ஸில் இருக்கனால அதுலேருந்து எடுத்து டையாக யூஸ் பண்ணால் லிட்மஸ் பேப்பருக்கு. ஆசிட் பேஸ் அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. எந்த ஸ்பீசஸ்னால் ரோசல்லா மொண்டாகினி, அந்த ஸ்பீசஸ்லேருந்து டையை எடுக்கிறாங்க.
ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதோட வந்து புக் பேக் கொஸ்டின்ஸ் ஓவர் ஆகுது. நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட்டு புக் பேக் கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலில் நிறையா ஸ்டடி பிளான் போட்டிருக்கோம். 11th ஸ்டாண்டர்ட் ரிலேட்டட் வீடியோஸ் நிறையா நம்ம போட்டிருக்கோம். அதை பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.